தமிழகத்தில் நேரடியாக நின்று வெற்றி பெற முடியாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இதனால் ஒவ்வொரு தேர்தலப்பவும் ஏதாவது ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறதுலையே இந்த கட்சி தொழிலாக வச்சிருக்கு. குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா ஒவ்வொரு தேர்தலின் போதும் தோற்றத்தை ஏற்படுத்துறதையே இந்த கட்சி ஒரு வேலையாக வச்சிருக்கு. பாஜக தேர்தல் போது டெல்லி தலைவர்கள் இல்லைனா தமிழக தலைவர்கள் திடீர்னு ரஜினிகாந்த் வீட்டுக்கு போய் அவரை சந்திப்பாங்க. உடனே ரஜினிகாந்தோட ஆதரவு எங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு பிரச்சாரத்தில் ஒரு பொய்யான பில்டப் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த வேலையை தான் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிருக்கு பாஜக. அந்த கட்சியோட ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளர் கங்கை அமரன் திடீர்னு ரஜினிகாந்தை நேத்து சந்திச்சு பேசினாரு. இந்த சந்திப்புக்கு அப்புறமா தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி கொடுக்கும் போது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ரஜினிகாந்த் தங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காருன்னு சொல்ல இந்த விஷயம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில ரஜினி இன்னைக்கு தன்னோட ட்விட்டர் பக்கத்துல வர்ற ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் யாருக்கும் ஆதரவு தரலன்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. தமிழக மக்களுக்கு நன்மை செஞ்சாலே நீங்க தமிழகத்துல ஜெயிச்சிடலாம், அதுக்கே குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.